ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.2ல் 3வது கொஷினில் இருக்கிறது 5 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷின் என்னது? 3வது பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸ் என்பது ஒரு இயல் எண்ணுன்னு சொல்கிறோம். இயல் எண்ணுனா 1 2ன்னு வரும். அப்போது லெஸ் தென் 7ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென்னா 7 கூட சேர்த்துட்டு வரும் ஆன்சரு. இதில் எக்ஸ் மட்டும்தானே இருக்குது, அதனால இந்த சமன்பாட்டை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதனால பாருங்கள், எக்ஸு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இதில் தீர்வுகளில் தொகுதி 7 மற்றும் 7ஐ விட சிறிய இயல் எண்கள் ஆகும். அப்போது எனவே எக்ஸ் என்பது 1 2 3 4 5 6 மற்றும் 7 ஆகிய மதிப்புகளை ஏற்கும். அப்போது therefore 1 2 3 4 5 6 மற்றும் 7 என்பவை தீர்வுகள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸு கழித்தல் 6 லெஸ் தென் 1. எக்ஸ் என்பது ஒரு இயல் எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இது சமன்பாட்டை எழுதுங்க. பாருங்கள், எக்ஸு கழித்தல் 6 லெஸ் தென் 1. அப்போது இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால பாருங்கள், இங்கே கழித்தல் 6 இருக்குதுங்களா. அப்போது நம்ம கூட்டல் 6 இது கூட 2 புறமும் கூட்டிடலாம். பாருங்கள், இருபுறத்திலும் 6ஐ கூட்ட. அப்போது எக்ஸ் கழித்தல் 6 கூட்டல் 6 லெஸ் தென் 1 கூட்டல் 6. லெஸ் தென் இஸ் ஈக்குவல் கிடையாது, லெஸ் தென் மட்டும் வரும். அப்போ பாருங்கள், இந்த கழித்தல் 6 கூட்டல் 6 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? எக்ஸ் லெஸ் தென் 1 6 கூட்டிங்கன்னா எவ்வளோ? 7. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸு வந்து 7 விட குறைவான எண்கள். லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்துருப்போம். அப்படி இல்லாதனால நம்ம இது 7 விட குறைவான நம்பர்கள் மட்டும்தான் இதுக்கு ஆன்சராக வரும். 6 வெளியே தான் இதுக்கு ஆன்சர் வரும். இதில் தீர்வுகள் 7ஐ விட சிறிய இயல் எண்கள் ஆகும். அதுக்கப்புறம் எனவே எக்ஸ் என்பது 1 2 3 4 5 மற்றும் 6 ஆகிய மதிப்புகளை ஏற்கும். அப்போது therefore 1 2 3 4 5 மற்றும் 6
என்பவை தீர்வுகளாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது ரெண்டாவதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க. 2a கூட்டல் 3 <= 13. ஏ என்பது ஒரு முழு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சமன்பாட்டை தீர்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏ மட்டும்தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், 2a கூட்டல் 3 <= 13. அப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு கூட்டல் 3 இருக்குதுங்களா. அப்போ ரெண்டு சைடும் கழித்தல் 3 வந்து கழிச்சிடுங்க. அப்போ இரு புறத்திலும் 3ஐ கழிக்க. அப்போது 3 கழிச்சிங்கன்னா பாருங்கள், 2a கூட்டல் 3 கழித்தல் 3 <= 13 கழித்தல் 3. அப்போ பாருங்கள், கழிச்சிங்கன்னா இந்த கூட்டல் 3 கழித்தல் 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, 2a <= 13ல் 3 போச்சுன்னா எவ்வளோ, 10. அப்போ பாருங்கள், இங்கே 2a இங்கே பெருக்கல்ல 2 இருக்குது. அப்போது 2ஆல் வகுத்திடுங்க ரெண்டு சைடும். அப்போ பாருங்கள், இங்கே என்ன எழுதுங்க, இரு புறத்திலும் 2ஆல் வகுக்க. அப்போது 2a/2 <= 10/2. அப்போது 1 2 2 2 2 4 1 2 2 2 10ன்னு வரும். அப்போது a <= 5. அப்போ பாருங்கள், 5 கூட சேர்ந்து வரும். ஏன்னா <5ன்னு சொல்லியிருக்கிறதுனால இது <5 கூட சேர்ந்து வரும். அப்போது இது வந்து முழு எண் சொல்லியிருக்கிறதுனால முழு எண் பார்த்திங்கன்னா 0 கூட சேர்ந்து வரும் முழு எண்ணில். அதனால் இதில் தீர்வுகள் தொகுதி 5 மற்றும் 5ஐ விட சிறிய முழு எண்கள் ஆகும். எனவே a என்பது 0 1 2 3 4 மற்றும் 5 ஆகிய மதிப்புகளை ஏற்கும். அதுக்கப்புறம் 0 1 2 3 4 மற்றும் 5 என்பவை தீர்வுகளாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர் மூணாவதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நாலாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க. 6x கழித்தல் 7 > 35. எக்ஸ் என்பது ஒரு முழு எண்ணுன்னு சொல்லி, முழு எண்ணா 0 கூட சேர்ந்து வரோம், இயல் எண்ணா 0 வராது அதில். அப்போ பாருங்கள், இது வந்து நம்ம தீர்வு இந்த சைடு எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், 6x கழித்தல் 7 > 35. பாருங்கள், இந்த கழித்தல் 7 இருக்குங்களா. அப்போது ரெண்டு சைடும் 7 கூட்டிடுங்க. அப்போது இரு புறத்திலும் 7ஐ கூட்ட. அப்போது 6x கழித்தல் 7 கூட்டல் 7 > 35 கூட்டல் 7. அப்போ பாருங்கள், இந்த கழித்தல் 7 கூட்டல் 7 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, 6x > 35ல் நீங்கள் 7 கூட்டினீங்கன்னா 42. அப்போ பாருங்கள், இங்கே 6 இருக்குதுங்கன்னா பெருக்கல்ல இருக்குது. அப்போது 6ஆல் வகுத்திட்டிங்கன்னா இந்த 6 போயிடும். அப்போது இரு புறத்திலும்
புறத்திலும் 6ஆல் வகுக்க. பாருங்க 6x வகுத்தால் 6 greater than is equal to 42/6. அப்போ ஓர் 6 ஓர் 6 7 42 வரும். அப்போது எக்ஸ் இங்கே எக்ஸ் மட்டும் இருந்தா greater than is equal to 7. அப்போ greater thanனா 7 விட எக்ஸ் பெருசு. அப்போ is equal to இருக்கிறதுனால 7 கூட சேர்ந்து வரும். 7க்கு மேலே வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் தான். அப்போது இங்கு தீர்வுகளின் தொகுதி 7 மற்றும் 7ஐ விட பெரிய முழு எண்கள் ஆகும். எனவே x என்பது 7 கூட சேரணும்னு சொன்னால் அப்போ 7 8 9 10 11 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கும். மதிப்புகளை ஏற்கும். அப்போது therefore 7 8 9 10 11 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயினே இருக்கும் என்பவை தீர்வுகள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இந்த 4ஆவதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 5ஆவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க. 4x கழித்தல் 9 greater than கழித்தல் 33. எக்ஸ் என்பது ஒரு குறை முழுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் என்பது குறை முழுனா கழித்தலில் வர எல்லா நம்பருமே குறை முழுக்கள்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நம்ம தீர்க்கலாம். 4x கழித்தல் 9 greater than கழித்தல் 33. அப்போ பாருங்கள் இங்கே கழித்தல் 9 இருக்குதுங்களா. அப்போ கூட்டல் நீங்கள் 9 கூட்டினீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ ரெண்டு புறத்துலையும் கூட்டிடுங்க 9. அப்போது இரு புறத்திலும் 9ஐ கூட்ட. பாருங்க 4x கழித்தல் 9 கூட்டல் 9 greater than கழித்தல் 33 கூட்டல் 9. அப்போ இந்த கழித்தல் 9 கூட்டல் 9 கேன்சல் ஆகிடும். அப்போ 4x மட்டும் மீறும். greater than கழித்தல் 33ல் 9 போச்சுன்னா எவ்வளோ? இது கழித்தலும் இங்கே இது கழித்தல் இருக்குது, இங்கே கூட்டல் இருக்குது. அப்போ கழித்தல் கூட்டல் பார்த்திங்கன்னா கழித்தல் தான். அப்போ நம்ம கழிக்கணும். 33ல் 9 போச்சுன்னா எவ்வளோ? 24. பெரிய நம்பர் கூடி பார்த்திங்கன்னா கழித்தல், அதனால கழித்தல் போகிறோம். அப்போ கழித்தல் 24ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 4 பெருக்கல் இருக்குது. அப்போ 4 வகுத்திட்டிங்கன்னா அப்போ இது 4 போயிடும். அப்போ பாருங்கள் இருபுறத்திலும் 4ஆல் வகுக்க. அப்போது 4x/4 greater than கழித்தல் 24/4. பாருங்கள் இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 6 நாள் 24. அப்போது இது பார்த்திங்கன்னா எக்ஸ் greater than கழித்தல் 6ன்னு வருது. அப்போ பாருங்கள் greater thanனா இந்த நம்பரை விட எக்ஸு தான் அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ குறை எண்களில் பார்த்திங்கன்னா கழித்தல் 6ஐ விட இது வலது பக்கமாக போக போக தானே அதிகம் ஆகும் நம்பர். ஆனால் இதோட வலது பக்கம் நம்பர்கள் பார்த்திங்கன்னா கழித்தல் 5 கழித்தல் 4 அந்த மாதிரி தான் போகும். இடது பக்கமாக போக போக எண்களின் மதிப்பு குறையும். அப்போ கழித்தல் 6ஐ விட இது பெரிய நம்பர்னால் வலது பக்கம் தான் போகும். அப்போது வலது பக்கம் எண்கோட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே கழித்தல் 5 கழித்தல் 4 கழித்தல் 3 கழித்தல் 2 கழித்தல் 1 0 1 2 அந்த மாதிரி வரும். அதனால் அப்போ இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா கழித்தல் 5 எல்லாம் வரும். குறைமுழு சொல்லியிருக்கிறதுனால குறைமுழுக்கள் மட்டும் எழுதணும். கழித்தல் 1 வெளியும். அதனால இதுக்கு எழுதுங்க. இங்கு தீர்வுகள்
தீர்வுகளின் தொகுதி கழித்தல் 6 ஐ விட பெரிய குறை முழுக்கள் ஆகும். அப்போ எனவே x என்பது கழித்தல் 1 கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 4 கழித்தல் 5 மற்றும் கழித்தல் 5 ஆகிய மதிப்புகளை ஏற்கும். அப்போ therefore கழித்தல் 1 கழித்தல் 2 கழித்தல் 3 கழித்தல் 4 மற்றும் கழித்தல் 5 என்பவை தீர்வுகளாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.